நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பரசுராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஃபேமிலி ஸ்டார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ விஜய் தேவரகொண்டாவை அவர் வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, அவர் வீட்டுக்கிட்டேயும் சரி, எல்லா பெண்களுக்கும் அவரை பிடிக்குது. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, விஜய் தேவரகொண்டாவுடைய ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. 2 அண்ணனுங்க, 2 அண்ணி, அவங்க பிள்ளைங்க, அவங்க அம்மாவை எல்லாத்தையுமே இவர் ஒருத்தர் சம்பாத்தியத்தில் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த குடும்பத்து மேலே பெருங்கொண்ட பாசத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவனை கல்யாணம் முடித்தா இந்த குடும்பத்தில் கடந்து நம்மளும் சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தயாராக இருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஹீரோயின் வந்து இவர் வீட்டு மாடியில் குடி வர்றாங்க. குடி வந்தவங்க இந்த ஃபேமிலியோட நல்லா பழகிடுறாங்க. பழகி ஒன்று ஒன்றா இருக்கும்போது 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் ஒரு மக்கார் பண்ணிடுறாங்க. அதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது. அது என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நம்ம பார்க்க போகும்போது இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும் அல்லது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தலாம் போல். ஏன்னா அவங்க டைட்டிலே சொல்லிட்டாங்க இது ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்பத்துக்கான படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்து போனோம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக அந்த கோணத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ தன்னுடைய ஃபேமிலி மேலே வச்சுருக்கிற அன்பு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்த பிறகு கூட கதை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இன்டர்வல் ட்விஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு பிறகு இந்த கதையை ஆரம்பிச்சுவிட்டு எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் வழவழா குழகுழான்னு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, இந்த கதையில் வில்லன்னு ஒரு கேரக்டரே கிடையாது. படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோக்கிட்ட அடி வாங்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக திடீர்னு ஒரு வில்லன் வந்து திடீர்னு அடி வாங்கிட்டு போயிடுறான். அவ்வளோதான் வில்லன் கேரக்டர், தவிர மெயின் கதையில் வில்லன்னு ஒரு கேரக்டரே கிடையாது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறாரு, ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஒரே குழப்பமாக போய் சொதப்பலாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கதையே கூட எங்களை மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறவங்க இந்த படத்தை சீனுங்களை ஏதாவது ஒரு படத்தில் பார்த்து தான் இருப்பாங்க. அது நமக்கு முன்னாலே யூகிக்க முடிஞ்சு இதுதான் நடக்க போகுதுன்னு. அதுதான் நடந்துச்சு படத்தில். இந்த படத்தை விஜய் தேவரகொண்டாவை தவிர வேறு யாராவது பண்ணியிருந்தா நிச்சயமாக உட்காந்து பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு படத்தை தாங்கி பிடிச்சிருந்தாரு. அதே போல் ஹீரோயின் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு த்ரில்லர் படமோ அல்லது ஆக்ஷன் படமோ கிடையாது. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. இதே தமிழில் எடுத்திருந்தாங்கன்னா படத்துக்கு தேவையான மொத்த பட்ஜெட்டையும் இந்த ஹீரோவும் டெக்னீஷியனும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி காசு இருந்தால் அதை படமாக எடுப்பாங்க. அது சீரியல் மாதிரி வந்து நிற்கும். ஆனால் இவங்க சீரியலுக்கான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான நியாயமான ஒரு செலவை பண்ணி ஒரு படமாகவே கொண்டு வந்துட்டாங்க. சீரியல் மாதிரி இல்லாமல் படமாக தான் இருக்குது. நீங்கள் குடும்ப படத்தை விரும்பி பார்ப்பேன், சீரியலை விரும்பி பார்ப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக பார்க்கலாம். என்ன கொஞ்சம் ஜவு முட்டாய் மாதிரி இருக்கும். சீரியலே பார்க்குறவங்க ஜவு முட்டாயை சலிச்சிக்க மாட்டீங்களா? மறக்காம உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கள், கேஷ் earn பண்ணுங்கள்.